பெர்சன்டேஜ் லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணதா சொன்னீங்க. இதனால வந்து கண்டிப்பா இல்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம அதுல ஐடென்டிஃபை பண்ணது வந்து டெண்டரோட எஸ்டிமேஷன்ஸ்ல இருக்கிற லீக்கேஜ் தான். ஒரு டெண்டர்ல நீங்க நார்மலா போனீங்கன்னா இப்ப இந்த உதாரணத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ஸ்ல 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 13 லட்ச ரூபானா நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த இதுல எஸ்டிமேஷன் வச்சிருக்காங்க. சோ ஒவ்வொரு டெண்டரும் நீங்க 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்ல 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம். சோ இது எத்தனை பெர்சன்டேஜ்? 30%, 35%. சோ இது மாதிரி எல்லா டெண்டர்லயும் இது மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ், ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருந்திருக்கு. சோ இந்த எஸ்டிமேஷனை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி 30,000 கோடி டெண்டர் போச்சுன்னா அந்த விஷயத்துல 30% இருந்து 35% ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த பெர்சன்டேஜ் அந்த எஸ்டிமேஷன் நடக்கிற தவறு தான். முதல்ல எஸ்டிமேஷன் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் உள்ள இருந்தாங்க, அவங்களெல்லாம் சரி பார்க்க பண்ணிருக்கோம். எங்கெங்கெல்லாம் உண்மையிலே கோல் தேவையா, இம்போர்ட் தேவையா, இல்ல யார் யார் எவ்வளவு சப்ளை பண்றாங்க அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து சோலார்ல வந்து நிறைய அளவில் உள்ள வர அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எல்லா ப்ராசஸிங்ல இருந்தும் முறைகேடாக பணம் பெற்று வந்துட்டு இருக்கு. சோ அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன எல்லாம் உள்ள வரதே பெரிய பெரிய வெளிப்படை தன்மை இல்லாமல் யார் அப்ளிகேஷன் கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு சில நபர்கள் அந்த சோலார்ல அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே வந்து நிறைய மற்றவங்க எல்லாம் அவங்க நேரடியாக வந்து சோலார்ல கமிஷன் அவங்க வந்து எடுக்க முடியாமல் ஒரு சில பேர் அவங்களே புரோக்கர்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு கீழே தான் அவங்க போய் பவர் அவங்க வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம கணக்கிடும் பணிகள் நடந்துகிட்டே வருது. முதலாவது நம்ம பெருசா தடுத்து நிறுத்தினது டெண்டர்ல எஸ்டிமேஷன்ஸ்ல நடந்த தவறுகள். ஏன்னா எஸ்டிமேஷன் பாலிசி நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும், பாலிசி லெவல்ல நம்ம கரெக்ஷன் பண்ணி ஆகணும். எஸ்டிமேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணணும். என்ன மார்க்கெட் வேல்யூ வச்சு பண்ண போறோமா, மேனுஃபேக்சர் ரேட் வச்சு பண்ண போறோமா, மற்ற ஸ்டேட்ஸை வேலிடேட் பண்ண போறோமா. சோ இதெல்லாம் தெளிவா நம்ம திட்டமிட்டு ஒரு பாலிசி உருவாக்கி இருக்கோம். 3 கமிட்டிகளை உருவாக்கி இருக்கோம். இந்த 3 கமிட்டிகளும் சேர்ந்து தான் இனிமேல் ஒரு எஸ்டிமேஷன் பண்ண முடியும். முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பழைய பிஓ பேஸ் பண்ணி இல்ல அதர் ஸ்டேட்டை பார்த்து. சோ இது ரெண்டும் ஒரு சரியான நடைமுறை கிடையாது. இப்ப நம்ம 13 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணோம், இதை பார்த்து வேற ஏதாவது ஸ்டேட் எடுக்க முடியுமா? வேற ஸ்டேட் ஒரு டிஃபைன் பண்ண முடியுமா? வேற ஸ்டேட் நாங்க கேட்டா தமிழ்நாட்டில் இந்த ரேட்டை போட்டாங்க நாங்களும் போடணும்னு சொல்ல முடியுமா? சோ நமக்கு ஒரு பொருளை வாங்க போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு உற்பத்தியாளராக மேனுஃபேக்சரராக ஒரு எஸ்டிமேஷனும் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டும் மார்க்கெட்ல இருக்கு, எல்லா தனியாரும் இதை வாங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி 4-5 வெண்டர்ட்ட பேசி அது இல்லாமல் மற்ற ஸ்டேட் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி 3 தனி கமிட்டி அமைச்சு இதே மாதிரி அக்ராஸ் எல்லா துறைகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இதே மாதிரியான ஒரு டெண்டர் பாலிசி உருவாக்கும் தான் எல்லா டெண்டர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு யாரு எந்த டெண்டரையும் ஸ்டாப் பண்ணல. இனிமேல் நீங்க டெண்டர் ஃப்ளோட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு 3 கமிட்டிகள் வைத்து அந்த கமிட்டிகள் கொடுக்கும் ஒரு எஸ்டிமேஷனை அடுத்த கட்டமாக நீங்க வந்து போர்டுக்கு அனுப்புங்க. அங்க வந்து போர்டுல அதெல்லாம் வேலிடேட் பண்ணி இதுல சரியான ரேட் எதுவோ அது பண்ணும். சோ இதுலயே நேரடியாக 35% வந்து கண்டிப்பாக அரசுக்கு தான் லாபம் ஏற்படும். இது இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான லீக்கேஜஸ் இருந்துச்சோ அந்த லீக்கேஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ற வேலையில பண்ணிட்டு இருக்கோம். ஊழியர்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுட்டு வரோம். இல்ல எங்க ஐடென்டிஃபை பண்ண இடத்துல சட்டப்பூர்வமாக இப்ப சிபிஐல வழக்கு தொடர்ந்திருக்கு. அங்க சிபிஐ விசாரணை வச்சிருக்கு. யார் யார் இதுக்கு துணைன்றாங்களோ அவங்க மீது வழக்கு தொடுக்கப்படும். சோ எங்கெல்லாம் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி ஆதாரப்பூர்வங்கள் வந்திருக்கோ அதுக்கு நடந்து முடிஞ்சு 4 வருஷம் முன்னே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் இனி போய் வேலிடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சோ எதெல்லாம் இந்த முறைகளை ஐடென்டிஃபை பண்ண முடிச்சோ அதெல்லாம் வந்து விஜிலன்ஸ்க்கு ரெஃபர் பண்ற வேலையில் போன வாரமே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். அமைக்கப்பட்டுருச்சு. பாலிசி லெவல் அதுக்கும் ஒப்புதல் வாங்கி அமைக்கப்பட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் அடுத்த வாரத்துல இருந்து ஃப்ளோட் ஆகிற எல்லா டெண்டரும் இந்த கமிட்டி அடிப்படையில் வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே மாதிரியான கமிட்டி ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா டெக்னிக்கல் இவங்க இப்ப டிரான்ஸ்மிஷனுக்கு வேற மாதிரி இருப்பாங்க, சோலாருக்கு வேற மாதிரியான நாலேஜ் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க வேலிடேஷன் பண்ணுவாங்க.